இன்னைக்கு ஒரு மோசமான செய்தி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தது. அவினாஷ் அப்புறம் ஜோயா போலீஸ் ஆபீசர்ஸ் அவங்களுக்கு கிடைச்ச தகவல், பக்கத்துல இருக்கிற காட்டுல கஸ்வானந்த் கிராமத்துல ஒரு பெரிய படுகொலை நடந்திருக்குன்னு வந்தது. அவினாஷும் ஜோயாவும் கஸ்வானந்த் கிராமத்துக்கு போய் சேர்ந்தாங்க. அங்க ஒவ்வொரு வீட்லயும் பிணங்களா இருந்தது. அந்த கிராமத்துல யாரும் உயிரோட இருக்கிற மாதிரி தெரியவே இல்ல, ஒரே ஒரு குழந்தைய தவிர. அவினாஷ் அந்த குழந்தைய பார்த்தாரு, அப்புறம் கிட்ட வர சொல்லி கூப்பிட்டாரு. அவினாஷ் அப்புறம் ஜோயாவோட மனசுல ஒரே ஒரு கேள்விதான் இருந்தது. அதாவது இப்படி ஒரு மிருகத்தனமான செயலை யார் செஞ்சிருப்பாங்க? ஜோயா, இந்த கிராமத்தில் இந்த குழந்தைய தவிர வேற யாருமே உயிரோடு இல்லை. நான் இந்த பையனை இங்கே தனியாக விட்டுட்டு வர முடியாது. அப்ப சரி, நாம இவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். இவனோட அப்பா அம்மாவை பத்தி தெரியற வரைக்கும் அவன் நம்ம வீட்லயே இருக்கட்டும். அவினாஷும் ஜோயாவும் அந்த பையனோட பேரு ஆரவ்னு வச்சாங்க. அப்புறம் அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது. அதாவது கஸ்வானந்த் கிராமத்தோட படுகொலை ஆரவ் அழுததுனாலதான் நடந்ததுன்னு. அவினாஷும் ஜோயாவும் அவங்களுடைய நெருங்கிய நண்பர்கள்ல வர சொன்னாங்க. ஷில்பா அப்புறம் மோஹித். அவினாஷும் ஜோயாவும் அவங்க 2 பேர்கிட்ட ஆரவ் பத்தின விஷயத்த சொன்னாங்க. அதாவது அவங்க ஆரவ அடாப்ட் பண்ணிட்டதா சொன்னாங்க. என்ன? தட்ஸ் கிரேசி. நிஜமா சொல்றேன். என்னது? என்னுடைய 2 ஃப்ரெண்ட்ஸும் பெரியவங்களாயிட்டாங்க, குழந்தைய அடாப்ட் பண்றாங்க. வாவ்! ஷில்பா அப்புறம் மோஹித் ஆரவ மீட் பண்ணாங்க. அவனுக்கு 7 வயசு. ஷில்பாக்கு அவனை பார்த்ததும் கொஞ்சம் வித்தியாசமா தெரிஞ்சது. ஷில்பா அவனை பார்த்தா அவனோட கண்ணில் 2 கருவிழிகள் இருந்தது. அவினாஷும் ஜோயாவும் ஷில்பா அப்புறம் மோஹித்தை வெளியில விடுறதுக்காக வந்தாங்க. அப்புறம் அவங்க கூட வெளியில ஆரவும் வந்தான். அப்ப வர வழியிலேயே ஆரோட காலில் ஒரு முள்ளு குத்திக்குச்சு. அப்புறம் அவன் அழ ஆரம்பிச்சான். அழாத கண்ணா, இந்த மாதிரி அடிக்கடி அடிப்படை தான் செய்யும். அவினாஷ் ஆரவ சமாதானப்படுத்திட்டு இருந்தான். ஷில்பா டாக்ஸி பிடிக்கிறதுக்காக ரோட்ல நின்றுட்டு இருந்தா. அப்பதான் ஒரு ட்ரக் வேகமா வந்து அது ஷில்பாவை மோதிடுச்சு. ஷில்பா! ஷில்பா அதே இடத்துல தன்னுடைய உயிரை விட்டுட்டா. அந்த ட்ரக்காரனும் இறந்துட்டான். மோஹித்துக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. அவினாஷ் யோசிக்க ஆரம்பிச்சாரு. அப்புறம் தன்னுடைய பையன் ஆரவ பார்த்தாரு. இந்த சம்பவத்தினால ஆரவ் இன்னும் அழ ஆரம்பிச்சான். மோஹித் ஷில்பாவை பார்க்கறதுக்காக ரோட்லயே நின்றுட்டு இருந்தான். அப்பதான் பக்கத்துல இருந்த லைட்டு கம்பம் மோஹித் மேல விழுந்துடுச்சு. அவினாஷ்க்கு புரிஞ்சு போச்சு. அப்புறம் ஜோயா கிட்ட சொன்னான். ஜோயா, ஆரவ உள்ள கூட்டிட்டு போ. எனக்கு ஏதோ ஒரு விஷயம் தப்பா தோணுது. சரிங்க. ஒரே சமயத்துல இத்தனை சம்பவம் நடந்ததுனால அவினாஷும் ஜோயாவும் புரிஞ்சுக்கிட்டாங்க. இத்தனை கொலைகள் நடந்ததுக்கு காரணமே ஆரவ் தான்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா கஸ்வானந்த் கிராமத்தோட படுகொலையில எந்த ஒரு மரணத்துக்கும் எந்த ஒரு காரணமும் இல்ல. இத்தனை சம்பவங்களும் ஒரே இடத்த தான் குறிக்க ஆரம்பிச்சது. கருப்பு நிழல். இப்ப இந்த மாதிரி சம்பவங்கள் அவினாஷ் அப்புறம் ஜோயாவுக்கும் நடந்தது. அதனால அவினாஷுக்கு புரிஞ்சிடுச்சு, இந்த ஆரவ் தான் மக்களோட கொலைக்கு காரணமா இருக்கிறவன்னு புரிஞ்சுது. அவினாஷ் ஆரவ் அழ ஆரம்பிச்ச உடனே ஷில்பா அப்புறம் மோஹித்துக்கு இந்த நிலைமை ஏற்பட்டுச்சு. அப்போ இதுக்கு காரணம் ஆரவா கூட இருக்கலாம்ல. நாம இதை பத்தி கண்டுபிடிச்சாகணும். அவினாஷும் ஜோயாவும் ரொம்ப கவனமா இருந்தாங்க ஆரவ் அழக்கூடாதுன்னு. அவங்க 2 பேரும் கஸ்வானந்த் கிராமத்துக்கு ஆரவோட பழைய வீட்டுக்கு போனாங்க. ஆரவ் அழறதுனால ஜனங்க எதுக்காக சாகுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக போனாங்க. வீட்டுக்குள்ள போனதுமே அவங்களுக்கு மூச்சு திணற ஆரம்பிச்சது. அங்க நிறைய கருப்பு பொம்மைகள் கடந்தது. ஆரவ் தன்னுடைய பாட்டி கூட அங்க இருந்திருக்கான். அவங்க 2 பேரும் அந்த வீட்டை சோதனை போட ஆரம்பிச்சாங்க. அவனை பத்தி ஏதாவது தகவல் தெரியுமான்னு பார்த்தாங்க. அப்பதான் ஜோயாவுக்கு ஒரு மரப்பட்டி கண்ணில் பட்டுச்சு. ஜோயா போய் அந்த பெட்டியை திறந்தா. அவ பார்த்தபோது அதுல எலும்பு மண்டை ஓடு இருந்தது. கூடவே ஒரு லெட்டர் இருந்தது. அந்த லெட்டரை ஜோயா வெளியில எடுத்தா. அப்புறம் அந்த லெட்டரோட முதல் பக்கத்துல அழ விட்டுறாதீங்க, இல்லைன்னா மரணம் வந்துடும். ஜோயா அந்த லெட்டரை படிக்க ஆரம்பிச்சா. இந்த கடிதத்துல நான் என்னுடைய தவறுகளை எழுதுறேன். அவ்வளோ பெரிய தவறு. அதுக்கு காரணம் என்னுடைய பையன் அப்புறம் மருமக 2 பேருமே போய் சேர்ந்துட்டாங்க. ஒவ்வொரு நாளும் எனக்கு வயசாகிக்கிட்டே போகுது. வயசு ஏற ஏற என்னுடைய இடுப்பும் குறுக ஆரம்பிச்சது. என்னோட வயசான காலத்துல நான் இறந்து போக விரும்பல. நான் கிராமத்துல மாயத்தந்திரங்களை பண்ண ஆரம்பிச்சேன். அப்பதான் ஒரு புத்தகத்து மூலமா எனக்கு சில சாங்கியங்கள் தெரிஞ்சது.
அது முதுமையா இருக்கிற என்னை இளமையா மாத்தும். அது என்னுடைய எலும்புகளுக்கு ஒரு புது தெம்பை கொடுக்கும். அது என்னுடைய முகத்தை மறுபடியும் மலர வச்சிடும். ஆனா அந்த சாங்கியத்துக்கு நான் அப்படி ஒரு விஷயத்தை தியாகம் பண்ணியாகணும். அது என்னோட நெருங்கின ஒண்ணா இருக்கணும். அப்பதான் நான் ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சேன், எனக்கு நெருங்கினது என்னன்னு. அப்படி நான் மறுபடியும் இளமையா மாறணும்னா அதை கண்டிப்பா பலி கொடுத்தே ஆகணும். ஒரு நாள் என்னுடைய பையனும் மருமகளும் வீட்டுக்கு வந்தாங்க. அம்மா, இந்த மாயதந்திரங்கள் பண்றதை நீங்க எப்ப நிறுத்துவீங்க? மறுபடியும் இந்த மாயதந்திரங்கள் புஸ்தகத்தை எடுத்துட்டு உட்கார்ந்துட்டீங்க. அம்மா, இப்படி மாயத்தந்திரங்கள் பண்ண வேண்டிய அவசியம் என்னமா வந்தது? உங்களுக்கு வயிறார சாப்பிட சாப்பாடும் ஒன்றதுக்கு ஒரு குடிசையும் இருக்கு. நீங்க 2 பேரும் சொல்றது உண்மைதான். அன்னைக்கு நான் அந்த புத்தகத்தை மூடி வச்சுட்டேன். ஆனா ஒரு நாள் ராத்திரி என்னோட பையனும் மருமகளும் வெளியே போயிருந்தாங்க. அப்புறம் 6 மணிக்கு என் கூட தனியா வீட்டுல இருந்தான். மறுபடியும் ஒரு முறை நான் அந்த புத்தகத்தை திறந்தேன். அந்த சாங்கியங்களுக்கான ஏற்பாடுகளை செஞ்சுட்டு இருந்தேன். என் பெட்டியில இருந்து எலும்பு ஓட நான் எடுத்தேன். அதை சாங்கியம் பண்றதுக்காக நடுவுல வச்சேன். அப்புறம் என்னுடைய கட்டை விரலை கத்தியால வெட்டி ரத்தத்தை அந்த எலும்பு ஓடுல போட்டேன். அங்க நிறைய கருப்பு உருவ பொம்மைகளை வச்சிருந்தேன். இப்ப நான் ஆரவ பலி கொடுக்க வேண்டியதுதான் பாக்கி. நான் மந்திரங்களை படிச்சுட்டு இருந்தேன். ஆனா பாதியிலேயே ஆரவ அழ ஆரம்பிச்சிட்டான். பாட்டி, என்ன பண்றீங்க நீங்க? ஆரவ அழுததுனால அந்த சாங்கியமே கெட்டு போச்சு. அப்புறம் ஒரு கருப்பு உருவம் ஆரவுக்குள்ள போனதை நான் பார்த்தேன். ஆரவு இன்னும் சத்தமா அழ ஆரம்பிச்சான். ஒரு பெரிய பூகம்பம் ஏற்பட்டது. நான் பார்த்த போது எல்லாருமே இறந்துட்டாங்க. மொத்த கிராமமே அழிஞ்சு போச்சு. மந்திர தந்திரங்கள் தவறானதுனால இந்த கிராமமே மொத்தமா அழிஞ்சு போச்சு. என் பையனும் மருமகளும் கூட இறந்துட்டாங்க. ஏன்னா அவங்களும் இதே கிராமத்துல தான் இருந்தாங்க. இதெல்லாமே நான் செஞ்ச தப்பு தான். இந்த கதையை யாரு படிச்சாலும் சரி, என்னுடைய பேரன் எப்ப அழுதாலும் ஏதாவது ஒரு படுகொலை நிச்சயம் ஏற்படும். அப்படி இதை தடுக்கணும்னா மலைக்கு மேலே போய் மாய தந்திரங்கள் பண்ணுற தாந்திரிகையா நீங்க பார்க்கணும். அவங்களால தான் இதுக்கு ஒரு வழி சொல்ல முடியும். ஆரவை எப்படி குணப்படுத்துறதுன்னு சொல்லுவாங்க. இந்த கடிதத்தை படித்ததும் ஜோயாவோட மனசு திக்கு திக்குனுச்சு. இந்த விஷயம் எல்லாத்தையும் ஜோயா அவினாஷ் கிட்டேயும் சொன்னா. அவினாஷ் இதை கேட்டதும் ஜோயா கிட்ட என்ன சொன்னான்னா, சரி வா, நாம அந்த மலைக்கு போலாம். நாம போய் அந்த தாந்திரிகையை பார்த்தாகணும். இதுக்கு மேலேயும் எந்த உயிரும் போயிடக்கூடாது. அவினாஷும் ஜோயாவும் ஆரவை கூட்டிகிட்டு அந்த மலைக்கு போனாங்க. அந்த மலையில ஒரு குகை இருந்தது. அதுக்குள்ள ஒரு தாந்திரிகை உட்கார்ந்துருந்தாங்க. அவங்க அந்த தாந்திரிகையை பார்க்க போன போது அந்த தாந்திரிகை தன்னுடைய கண்களை திறந்தாங்க. இந்த பையனை எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்தீங்க? இவன் சபிக்கப்பட்டவன். இவன் அழுதானா நாம எல்லாருமே இறந்துடுவோம். எங்களுக்கு இதெல்லாம் நல்லா தெரியும். அதை பத்தி கேட்கறதுக்காக தான் நாங்க உங்களை பார்க்க வந்தோம். இவனுடைய சாபத்தை நாங்க எப்படி நீக்கிறது? இதுக்கு மேலேயும் அப்பாவி மக்கள் அவங்களோட உயிரை இழக்கக்கூடாது. இந்த குழந்தைய பலி கொடுக்க இருந்தாங்க. ஆனா இந்த பையன் அழுது அந்த சாங்கியத்தை கெடுத்துட்டான். அப்படி அந்த சாபத்திலிருந்து விடுவிக்கணும்னா பலி கொடுத்தாதான் இவனுடைய சாபம் நீங்கும். இந்த குழந்தையோட சாபத்தை யாராவது வாங்கிக்கிட்டு அவங்கள பலி கொடுக்கணும். அப்பதான் இந்த பையனை விட்டு இந்த சாபம் நீங்கும். தாந்திரிகர் அம்மா, இதுக்கு எந்த வழியும் கிடையாதா? ஒரே ஒரு வழி இருக்கு. இந்த குழந்தைய கொன்னுட்டா இந்த மரண விளையாட்டு நின்று போயிடும். ஏற்கனவே இந்த பையனால ஒரு கிராமம் மொத்தமும் அழிஞ்சு போச்சு. இல்லை, அந்த மாதிரி நாங்கள் செய்ய மாட்டோம். இவன் என்னுடைய பையன். நீங்கள் அந்த சாங்கி என்னன்னு சொல்லுங்கள், நாங்கள் இங்கேருந்து போயிடுறோம். இவங்க பாட்டி எழுதின புத்தகத்தில் இருக்கிற பொருட்களை எடுங்க. அந்த புத்தகத்தில் இருக்கிற மந்திரங்களை படிங்க. அதில் எல்லாமே எழுதப்பட்டிருக்கு. அவினாஷும் ஜோயாவும் ஆரவை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க வீட்டுக்கு வந்து டிசைட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ நாம் என்ன பண்ணுறது? நமக்கு வேற எந்த வழியுமே தெரியலையே. இவனுடைய பாட்டினால பாவம் அந்த குழந்தையும் பாதிக்கப்பட்டிருக்கு. நாம ஏதாவது செஞ்சாகணும். அந்த புஸ்தகத்தை நீ எடுத்துட்டு வந்திருக்கிறியா? இப்பவே கொண்டு வரேன். இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் ஆரவுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது. அப்பா, நான் என்ன மோசமானவனா? இல்ல கண்ணா, நீ மோசமானவன் கிடையாது. மோசமானவங்க இந்த பூமி மக்கள், பேராசை கொண்டவங்க. ஜோயா அந்த புத்தகத்தை எடுத்துட்டு வந்தா.
அதுல நிறைய சாங்கியங்கள்லாம் எழுதப்பட்டிருந்தது. அவினாஷ் ரொம்ப கவலையா இருந்தான். அவனுக்கு என்ன பண்றதுன்னு எதுவுமே புரியல. அவினாஷ், நாம என்ன பண்றது? காலையில் எப்படி சூரியன் உதிக்குதோ அதே போல் நீங்கள் 2 பேரும் உதிக்க ஆரம்பிங்க. நான் ராத்திரியில் தெரிகிற நிலவு மாதிரி உருகிடுவேன். உங்கள் மனசுலையும் உங்கள் நினைவுகள்லையும். நான் உங்களை சாக விட மாட்டேன். வா ஜோயா, இந்த சடங்கை ஆரம்பிப்போம். நான் என் உயிரை கொடுக்குறேன். நீயும் ஆராவும் பத்திரமா இருங்க. அவங்க 2 பேரும் ஆரவை கூட்டிக்கிட்டு மறுபடியும் அந்த கிராமத்துக்கு போனாங்க. அப்புறம் அவங்க பாட்டி வச்சிருந்த மண்டை ஓடு, அப்புறம் கருப்பு உருவ பொம்மைகளை அப்படியே வச்சாங்க. அதாவது அவங்க பாட்டி வச்ச மாதிரி. அப்புறம் அந்த சாங்கியத்தை செய்ய ஆரம்பிச்சாங்க. நமக்கு கல்யாணமாகி 10 வருஷம் ஆயிடுச்சு. நமக்குன்னு எந்த குழந்தையுமே இல்லை. ஆரா நமக்கு அந்த கடவுள் கொடுத்த வரம். கவனமாக கேளு ஜோயா. இந்த சாங்கியம் முடிஞ்ச உடனே இந்த புத்தகத்தை எரிச்சிடு. அப்புறம் ஆராவை கூட்டிட்டு தூரமாக போயிடு. அவினாஷ், நான் உங்க மேல என் உயிரையே வச்சிருக்கேன். ஜோயா மந்திரத்தை படிக்க ஆரம்பிச்சா. ஆரவுக்கிட்ட இருந்து ஒரு நிழல் வெளியே வந்து அவினாஷ்குள்ள போயிடுச்சு. அவினாஷ் அப்பவே இறந்து போயிட்டாரு. அப்புறம் அவரு ஒரு கருப்பு புகையை போல காணாம போனாரு. அப்பாவை கொன்னுட்டேன். நான் அப்பாவை கொன்னுட்டேன். அப்பா நம்மளை விட்டுட்டு போயிட்டாரு. இல்ல பக்கண்ணா, அவர் எங்கேயும் போல. அவர் எப்பவுமே நம்ம கூட தான் இருக்காரு. உனக்குள்ளேயும் எனக்குள்ளேயும். அவர் ஆரவோட சாபத்தை தன்மையில ஏற்றுக்கிட்டு தன்னையே பலி கொடுத்துட்டாரு. ஜோயா அந்த புத்தகத்தை எரிச்சா. ஆரவா அங்கிருந்து கூட்டிக்கிட்டு போனா. அவினாஷோட அந்த உயிர் தியாகம் குடும்பத்து மேல இருக்கிற பாசத்தை தெரியப்படுத்துச்சு. அவினாஷோட இதயம் மாதிரி நம்ம எல்லாருக்கும் இருக்கணும். அப்புறம் ஜோயாவும் ஆரவும் அப்புறம் நிரந்தரமா சந்தோஷமா இருந்தாங்க.